எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் சாலட் நம்ம வீட்டிலையே எவ்வளோ டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்குறோம். நான் சிம்பிளாக ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 பேருக்குன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் இல்லைன்னா 1 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அது பொறுத்து பாலை வாங்கி நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சம் ஏலக்காய் தான் நான் இதில் தட்டி போட்டிருக்கேன். பாலை அடி பிடிக்காமல் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொதித்த பிறகு இங்கே பாருங்கள், இது கண்டென்ஸ்டு மில்க்கு. அதாவது சுகருக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றபடி கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா இதுக்கு ஆப்ஷனல் நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி இதில் சேர்த்தா போதும். இந்த பாலுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பாலில் போடும்போது சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாக்கில் உங்களுக்கு சுவை தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு கண்டினியூஸாக இதை கொதிக்க விடணும். பால் எந்த அளவுக்கு கொதித்து இதாகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரூட் சாலடுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொதித்த பாலில் ஒரு டம்ளர் எடுத்து தனியாக இதை எடுத்து வச்சுட்டு, இந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, கடையில் கிடைக்கும். இப்போ நாங்கள் ஒரு 10 பேருக்காக செய்கிறோம். இந்த கஸ்டர்ட் பவுடரை எடுத்து நல்லா கட்டி போக கலக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு விடணும். உங்களுக்கு எந்த எசன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் உங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடரை இப்போ என்ன பண்ணணும், கலக்கி வச்சுருக்கிறத இதில் போட்டு கண்டினியூஸாக நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்க விடக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாலை நம்ம நல்லா ஆற விடணும். இன்பிட்வீன் நம்மள்ட்ட நட்ஸ் ஏதாவது இருந்துன்னா நம்ம அதை இதுக்கு மேலே போட்டு ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதான். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம இப்போது இதுக்கு தேவையான பழங்களை ரெடி பண்ணலாம். நான் இப்போ இதில் திராட்சை எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பனானா, ஆப்பிளு, அப்புறம் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்து கட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிளு, முந்திரி, அதுக்கு பிறகு பனானா எல்லாத்தையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பதாமும் போட்டு கிளறிட்டு வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஆப்பிளும் நம்ம பனானாவையும் நீங்கள் இன்றைக்கே இப்போ உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்கில் சேர்த்துக்கோங்க. இல்லை நாளைக்கு தான் சாப்பிட போகிறோன்னா தயவுசெய்து ஆப்பிளையும் பனானாவையும் ஒரே டைமில் சேர்க்காதீங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிடும், அது நல்லா இருக்காது. நீங்கள் வேணால் கஸ்டர்ட் மில்கை செப்பரேட்டாக வச்சுருங்க. அந்த டைமில் நீங்கள் இது ஃப்ரூட்ஸ் சேர்த்தா கூட போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம அதை சர்வ் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மீதி கொஞ்சம் இது இருந்துச்சு, அதையும் எடுத்து பாருங்கள் சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஹனி போடுறது பிடிக்கும், அதனால் ஆப்ஷனலாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு இந்த ஃப்ரூட் சாலட் பிடிச்சிருந்ததுன்னா எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.